அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நட்பு வட்டாரங்களிலே நம்ம எப்படிப்பட்ட நண்பர்களை நம்ம தேர்ந்தெடுப்போம்? ஒரு நபர் நல்ல வழியில் செலுத்தக்கூடிய நபராக இருந்தால் அவரை நம்ம தேர்ந்தெடுக்கவே மாட்டோம். நமக்கு நேரம் போக்குக்காண்டி ஜாலியாக கிண்டலாக பேசி சிரித்து அந்த நேரத்தை கழிக்கக்கூடிய அந்த நட்பு வட்டாரங்களை தான் நம்மளுடைய நட்பு வட்டாரங்களை நம்ம வச்சுருப்போம். அந்த மாதிரி தான் நம்மளுடைய உள்ளுணர்வுகளும். நபித்தோழர் அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதி, சுனன் நசையி, இப்னு ஹிப்பான், முஸ்னத் அபி அலா போன்ற ஹதீஸ் நூறுகள்ல எல்லாம் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னல்லி ஷைத்தானி லமா தபி இப்னி ஆதம். ஆதமுடைய மகனுக்கு ஷைத்தானுடைய தீண்டுதலும் இருக்கிறது, அடுத்து மலக்குனுடைய தீண்டுதலும் இருக்கிறது. ஷைத்தானுடைய தீண்டுதல் என்பது தீயதை வாக்களிக்கிறது, அதே நேரத்தில் தவறான வழிகளில் அவனை நேரம் போக்க செஞ்சு பொய்யை உண்மையாக ஆக்குறது, கேலி கிண்டல் பண்ணி செலுத்துறது. இந்த நிலையை ஒரு நபர் உங்கள்ட இருந்து ஒரு நபர் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர் அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும். இது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து வந்தது என்று அவர் விளங்கி கொள்ளட்டும். அதே நேரத்தில் மலக்காணியத்தினுடைய தீண்டுதல்னா என்ன? அந்த மனுஷனுக்கு நல்ல விஷயங்களை ஏவுகிறது, உண்மையான ஒரு விஷயத்தை உண்மைப்படுத்தி அதன் வழியிலே கொண்டு செலுத்துறது. இந்த மாதிரி ஒரு தீண்டுதல் ஒரு மனுஷனுக்கு வந்தது என்று சொன்னால் அந்த மனிதர் இது அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருந்து அது வந்தது என்று அவர் நினைத்து கொள்ளட்டும். அதுக்காண்டி அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளட்டும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸில் யோசித்து பாருங்களேன், நம்ம எப்படி நட்பு வட்டாரத்தை தேர்ந்தெடுக்கிறோம்? அதுலேயும் ஷைத்தானியத்தான நட்பு இருக்கிறது, மலக்காணியத்தான நட்பு இருக்குது. நல்லதை மட்டுமே ஏவக்கூடிய நட்புகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா? தீயதை ஏவ போடக்கூடிய, கேலி கிண்டல் பண்ணி சிரித்து மகிழக்கூடிய அந்த நட்புகளை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமா? இதிலேயும் ஷைத்தானியத்து இருக்கிறது, மலக்காணியத்து இருக்கிறது. இந்த ஹதீஸை சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ராவினுடைய 268வது வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர. ஷைத்தானுங்கிறது நீங்கள் தானம் தர்மம் பண்ணினா நீங்கள் ஏழையாக போயிடுவோங்கன்னு சொல்லி அந்த வறுமையை உங்களுக்கு வாக்களிக்கிறான். வயஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா, தவறான காரியங்களை உங்களை ஏவுகிறான். ஆனால் அல்லாஹு தாலா மகுஃபிரத்தை, பாவ மன்னிப்பை ஏவுகிறான், வாக்களிக்கிறான். அதே நேரத்தில் உங்களுக்கு அருளான வாழ்வு தருங்கிறத ஒரு வாக்களிப்பாக தருகிறான் என்ற வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வசனத்தில் ஓதி காட்டுறாங்க. நட்பு வட்டாரத்தை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோமோ அதுபோல தான் நம்மளுடைய உள்ளுணர்வை நாம் தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறோம்.